பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் பயணம். வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி. இந்த பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி கன்னியாகுமரி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் இந்த வாகனத்தின் மூலமாக சென்று ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அதே போல அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள், அவர்கள் மக்களுடைய அந்த எண்ணங்களை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அலசி ஆராய்ந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்து வருகின்றது. எனவே அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பெருமைமிக்க மாவட்டங்களில் ஒன்றான நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு நியூஸ் தமிழ் வந்திருப்பது பெருமையோடு அறிவிக்கின்றோம். கோவை மாவட்ட மக்கள் மிகுந்த மரியாதை மிக்கவர்கள், ரொம்ப அன்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதை இன்னைக்கு நாங்க நேர்லயே பார்க்க போறோம். ரொம்ப சந்தோஷம் நியூஸ் தமிழ் குழு நாங்க இங்க வந்திருக்கிறதுல. இப்ப இந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன என்பது பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையான ஒத்துழைப்பு அனைவரும் கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக 3 வெவ்வேறு கட்சிகள் இருந்து சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலில் திமுகவிலிருந்து திமுகவினுடைய மாணவர் அணி செயலாளர் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம். அதே போல அதிமுகவிலிருந்து கோவை வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் வந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சியை தொடங்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய பேரறிவாளன் அவர்கள் கோவை தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பவர். மூவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இப்ப இந்த நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அண்ணங்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. அண்ணா, இப்ப நம்ம தெற்கு பார்த்து நின்றுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இப்படி வடக்கு மாறில இந்த இடமே ஓகே தானா? இந்த இடமே ஓகே தான். ராஜீவ்காந்த் என்ன உங்களுக்கு ஓகே தான்? எல்லாமே போலாம்லண்ணா? சரி, ஓகே ஓகே, நம்ம போயிடலாம். ஓகே ஓகே, சும்மா ஜாலியா. ஓகே, இப்ப இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா முதல் சுற்று மொத்தம் 3 சுற்றுகள் இருக்கு. முதல் சுற்றுக்கு தலா 3 நிமிடங்கள். எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படும். மேடையில நாகரிகமான வார்த்தைகள் இருக்க வேண்டும். தனிநபர் தாக்குதலோ அல்லது ஏதாவது உள்நோக்கம் கொண்ட விஷயங்களோ இருக்கக்கூடாது. இது ஒரு ஆரோக்கியமான மேடை. ஏன்னா இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே டிஆர்பி ரேட்டை ஏத்துறதோ அல்லது வேற ஏதாவது விஷயங்களோ கிடையாது. அந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கு தெரியப்படுத்துறது, அதன் மூலமாக தீர்வு கொண்டு வருவது, இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. எனவே அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.